ஹலோ காய்ஸ், இன்றைக்கி கப்பி ப்ரீடிங் தான் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி ஒரு கேனை, பெரிய கேனை 2 பாதியாக எடுத்துக்கோங்க. பாதியாக கட் பண்ணிக்கோங்க. அப்புறமா இந்த மாதிரி ஒரு கவர் ஒன்று எடுத்துக்கோங்க, அந்த பாட்டிலை மூடுற மாதிரி. ஏன்னா நெட் யூஸ் பண்ணிங்கன்னா மொத்த ஃப்ரைஸையும் பாதி காப்பாற்ற முடியாது. இதில் மொத்த ஃப்ரைஸையும் காப்பாற்றலாம். அந்த மேலே பாட்டிலில் வச்சு ஒரு நூல் போட்டுருங்க, லப்பர் பேண்ட் போடாதீங்க. நல்லா டைட்டாக கட்டிடுங்க. அதை பாட்டிலை அமுங்கக்கூடாது, கவரும் மடங்கி இருக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. நல்லா நீட்டாக எப்படி முடியுமோ அவ்வளோ கயிறு போட்டு கட்டிடுங்க. கயிறில் அந்த நூல் வருதுல, பூ கட்டுற நூல், அந்த நூலை வச்சு நல்லா டைட்டாக கட்டிக்கிங்க. கட்டிட்ட பிறகு கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அப்புறமா ஒரு பென்சிலோ இல்லை பேனாவோ எடுத்து அந்த கவருக்கு மேலே ஒரு மேக்ஸிமம் ஒரு மினிமம் ஒரு 15 ஓட்டை போடுங்க. ஏன்னா அப்போ தான் குட்டிங்கில் நிறைய அந்த கவரில் கீழே இறங்குற மாதிரி இருக்கும். 15 ஓட்டை போட்டால் தான் நீங்கள் ஓட்டை கம்மியாக போட்டிங்கன்னா ஃப்ரைஸ் இறங்காது. அதனால் 15 ஓட்டைக்கிட்ட போட்டுருங்க. அது பேரண்ட் இறங்காத மாதிரி ஓட்டை போடுங்க. பேரண்ட் இறங்கிச்சுன்னா உங்கள் மொத்த குட்டியும் காலி ஆகிடும். அதனால் அந்த பென்சில் எவ்வளோ அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு மட்டுமே ஓட்டை போடுங்க. ஓகே, நான் எல்லாமே போட்டு முடிச்சிட்டேன். சைடில் இருக்கிற எக்ஸ்ட்ரா கவர்லாம் கட் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா அது உள்ளே வைக்கும்போது ஃப்ரைஸ் அடி வாங்கும். அதனால் சைடில் இருக்கிற கவரு, நூல் எல்லாமே நான் எக்ஸ்ட்ரா இருக்கிறத மட்டும் கட் பண்ணிக்கிறேன். நீங்களும் அதே மாதிரி கட் பண்ணிக்கோங்க. நான் எப்படி கட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஓட்டு அதே மாதிரி நிறைய போட்டிருக்கேன். சமமாக இருக்குது, எந்த ஒரு கவர் கேப் கூட இல்லை. மொத்தமாக க்ளீனாக ஓட்டை போட்டால் கவரும் டைட்டாக கட்டிட்டேன். இப்போது அடுத்த வேலை, ஜக்கை எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஒரு ஜக்கை எடுத்துக்கிட்டு 3 கல் போட்டுருங்க கீழே. ஏன்னா அப்போ தான் ஃப்ரைஸ்க்கு ஹைட் அண்ட் ஸ்பாட்டாக நல்லா இருக்கும். மேலேயே கேன் நிற்கும். அது மேலே அந்த கேனை அப்படியே அதில் கல் கவுத்துட்டிங்கன்னா ஃப்ரைஸ் கீழே இருக்கும், பேரண்ட் மேலே இருக்கும். ஸோ நம்மளுக்கு ஃப்ரைஸ் கீழே இறங்கிச்சுன்னா சாப்பிடாது. எவ்வளோ கேப் போட்டிருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியுதா இல்லையான்னு தெரியல. அந்த கல் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கல்லுக்கு மேலே தான் அந்த வாட்டர் கேன் இருக்குது. அவ்வளோ அளவுக்கு கேப் விட்டால் போதும். இல்லைன்னா அந்த பாட்டிலை மேலே வச்சுட்டு டேப் ஒட்டிடுங்க கொஞ்சம். ஏன்னா இன்னும் கொஞ்சம் மேலே இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ அடுத்த வேலை என்னென்னா, நம்மளை சிங்க குட்டிங்களை பிடிக்கிறது தான் வேலையே. இப்போ யார் இதில் வயிறுலாம் அதிகமாக குண்டாக இருக்கோ அவங்கள மட்டும் பார்த்து தூக்கிடுவோம். இந்த ஃப்ரைஸ் தான் கொஞ்சம் குட்டி போடுற மாதிரி இருக்குது. இதில் அதுக்கு பின்னாடி ஒன்று, நான் அதை பிடிச்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே, ஃபீமேலை பிடிச்சாச்சு. எப்படியும் ஒரு 20 குட்டி போடும். இது கொஞ்சம் குண்டாக தான் இருக்குது. ஃபீமேல் எடுத்துக்கலாம். இப்போ அதே மாதிரி மெயிலும் அதே மாதிரி பெருசாக பிடிக்கணும். இப்போ எப்படி ஃபீமேல் அந்த மாதிரி பிடிச்சிருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி மெயிலையும் பிடிக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு ப்ரைஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும் கவுண்ட்டு. மெயிலையும் பிடிச்சாச்சு. நம்ம பேர் எப்படி இருக்குது பாருங்கள், நல்லா ஆக்டிவாக இருக்கும் நம்ம பேர். ரெண்டுத்தையும் பிடிச்சி ஒரு டப்பாக்குள்ளே போட்டேன், அந்த ரெடி பண்ண டப்பாக்குள்ளே. இப்போ நம்ம எதுவும் பண்ணக்கூடாது. ஒரு 2 நாளைக்கு உங்களை ஓரமாக குவாரண்டைன் பண்ணிடுவோம். இது எதுவும் திறந்தெல்லாம் பார்க்காதீங்க, ஃபுட்டும் போடாதீங்க எதுவும். இதோட அப்டேட் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன், குட்டி போட்டுச்சா இல்லையான்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ். இந்த லைட் செட்டப்பும் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள்.